மக்களே, இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு பார்க்கலாம். கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வெண்டைக்காவை எண்ணெயிலையும் வணக்கலாம், இல்லை வெறும் கடாயிலையும் நம்ம வணக்கலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வணக்கும் போது அதுலேயே நமக்கு பாதி வெந்துடும் வெண்டைக்காய். அந்த பிசு தன்மை இல்லாமல் குழப்பு போடுறதுக்காக தான் நம்ம வெண்டைக்காவை குழம்புல போடுறதுக்கு முன்னாடி இப்படி தனியாக வணக்கி எடுத்துக்கணும். வெண்டைக்காய் சாப்பிட்டோன்னா நமக்கு மூளை வளர்ச்சியை தூண்டும், இடுப்பு வலி, கை கால் வலி எதுவுமே இருக்காது. வாரத்தில் ஒரு வாட்டியாவது நம்ம வெண்டைக்காய் சாப்பிடலாம். இதை பச்சையாக சாப்பிட்றவங்களும் உண்டு. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அப்படி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தங்கன்னா போதும். இப்படி நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயிலே கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துருக்கேன். கூடவே தோலோடு இடித்து வச்சுட்டு ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கி வருது. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கி வரட்டும். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு காரக்குழம்பு பொடி நாங்கள் வீட்டிலே செஞ்சு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த பொடியும் சேர்த்துக்கலாம். யாருக்காச்சும் தேவைப்பட்டால் நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு தக்காளி எடுத்து நான் ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது வெங்காயம் எல்லாமே தீஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை சேர்த்துடணும். இப்போது ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு இதெல்லாம் பண்ணும்போது நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணணும். இல்லைன்னா நம்ம ஹை ஃப்ளேம் வச்சா எல்லாமே நமக்கு தீஞ்சிடும், அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். நமக்கு தேவையான அளவு ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிறேன் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு நீங்கள் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம்.
பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வேணும்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் நான் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன். இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம சூட்டை குறைக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். பாருங்கள் சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.